பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ சமீபத்தில் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவர்கள் ஆடிய விதங்கள் வந்து அனைத்து தரப்பு கிரிக்கெட் ரசிகர்களையும் ரொம்ப கவர்ந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதாகட்டும், அந்த அளவுக்கு ஒரு ரிவெஞ்சு தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட வெற்றியை வந்து இந்தியர்கள் அதிக அளவில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. எதுக்காக நீங்க வந்து ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டாங்க, ஆஸ்திரேலியா வந்து வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க கொண்டாடுறீங்களா, அப்படி இல்லைன்னா ஆப்கானிஸ்தானுக்காக நீங்க கொண்டாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பல பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்து தான் இருந்தோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு விஷயத்துக்காகவும் நம்ம சொல்லலாம். ஆஸ்திரேலியா வெளியே போனது ஒரு சந்தோஷம்னா, அதை விட சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல் உள்ள போனது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன் அவர்கள் ஃபைனல் வந்தா கூட வந்து இந்திய ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சந்தோஷம் தான் படுவாங்க. ஆப்கானிஸ்தானுடைய வெற்றி எதற்காக இந்திய ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் அணி என்பது இந்தியாவோட வளர்ப்பு பிள்ளை மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு கிரிக்கெட் வந்து விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது இந்தியாவில தான் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை வந்து அவர்களுடைய கிரிக்கெட்டோட தொடர்கள் வந்து இந்தியாவில் தான் நடைபெற்றதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட்டை வளர்த்தெடுத்ததுல வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான மைதான வசதி, அவர்களுக்கு உண்டான கட்டமைப்பு வசதி, அந்த டீமுக்கு உண்டான ஸ்பான்சர்ஸ் எல்லாமே யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வாரியம் தான் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற நொய்டா மைதானமும் அதுக்கப்புறம் வந்து டேராடூன் மைதானமும் வந்து அவர்களுக்காகவே வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து செப்பரேட் பண்ணி நீங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய தொடர்களை நடத்துக்கீங்க, இந்த இடத்துல வந்து உங்களோட பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடர்ச்சியாக வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம வங்கதேச கிரிக்கெட் தொடரையும் அயர்லாந்து கிரிக்கெட் தொடரையும் இந்த இரண்டு மைதானங்கள் தான் நடத்தினாங்க. எப்படி ஆப்கானிஸ்தான் வந்து வங்கதேச கிரிக்கெட் தொடரையும் அயர்லாந்து கிரிக்கெட் தொடரையும் இந்த இரண்டு மைதானம் தான் நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா ஆகட்டும், அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஆகட்டும், நியூசிலாந்து ஆகட்டும், இவை அனைத்துமே வந்து ஐசிசி போட்டிகள்ல மட்டும்தான் அயர்லாந்து அதாவது ஆப்கானிஸ்தான் கூட வந்து விளையாடினாங்க. மற்ற போட்டியில வந்து விளையாடவே இல்லை. முதல் முறையாக பெங்களூர்ல ஆப்கானிஸ்தான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட அழைத்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டு யாரும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அப்போ வந்து ரகனே தலைமையில் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து நடக்குது. அதில் வந்து 2 நாள்ல வந்து மேட்ச் முடியுது. அப்படி இந்தியா கப்பு வாங்கும்போது ஆப்கானிஸ்தான் வீரர்களையும் கூட்டு வச்சு தான் அந்த இடத்துல வந்து கப்பு வாங்குறாங்க. அந்த வகையில வந்து ரகனே வந்து அந்த போட்டியில ஆப்கானிஸ்தான் வீரர்கள் கூப்பிடுறாரு, அவங்களும் வராங்க. 2 டீம் சேர்ந்து நின்று அந்த கப்பை வந்து கையில் இருந்துறாங்க. அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் டீமை வந்து ஒரு மெருக்கேற்றி வளர்த்து விட்டதுல இந்தியாவோட பங்கு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் ஆப்கானிஸ்தான் வெற்றியானது வந்து இந்தியாவோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு கொண்டாடப்படுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் வளர்ச்சியில இந்தியாவோட பங்களிப்பு மிகுந்த அளவு, அதாவது அபரிதமான பங்குன்னு சொல்லுவாங்க பாத்தியா, அதுல இந்தியாவோட பங்கு மிக அபரிதமாக இருக்கு. அதனாலதான் அவர்களோட வெற்றியானது இந்திய ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாடப்படுது. நீங்க சில பேர் சொல்றாங்க அதாவது பாகிஸ்தானை வங்கதேசையும் பங்களாதேஷையும் முஸ்லீம் நாடுங்கிறதால தான் இந்திய ரசிகர்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் எந்த நாடு? அவர்களும் முஸ்லீம் நாடு தானே. இந்த இரண்டு பேரையும் எதிர்க்கிற இந்திய ரசிகர்கள் எதுக்காக ஆப்கானிஸ்தான் மட்டும் கை கொடுத்து தூக்கி விடுறாங்க? இதான காரணம். கண்டிப்பா இதே ஆப்கானிஸ்தான் வந்து ஃபைனல்ல இந்தியாவை சந்திக்கிற மாதிரி இருந்தா கூட மிகுந்த மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. இதுல வெற்றி தோல்வி யார் அணிஞ்சாலும் சரி மகிழ்ச்சி தான் இப்ப இந்திய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானை வந்து டெஸ்ட் தொடர் மட்டும் இல்லாம ஒரு நாள் கிரிக்கெட் தொடரையும் வந்து இந்தியாவுக்கு வர வைத்து அவங்களை ஆட வைத்து அவங்களோட திறமையை வந்து இன்னும் மெருகூற்றியதாகட்டும். அப்புறம் ஐபிஎல் போட்டியில வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கூடுதலாக மதிப்பளித்து அவர்களோட திறமையை வந்து மெருகூற்றியதாகட்டும். அனைத்திலுமே இந்தியாவோட பங்கு வந்து மிக அதிக அளவுல இருக்கு. அதனால்தான் ஆப்கானிஸ்தானோட வெற்றியை வந்து இந்தியர்களும் கொண்டாடுறாங்க. இதுதான் ரீசன், வேற எதுவுமே இல்லை.